அடுத்ததாக பேச வரும் சகோதரி பீமா. பீமா, இங்கே வாமா, உங்க கருத்தை கொஞ்சம் தாமா. சரிங்க மாமா. புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை என்று அவளுக்கு மட்டுமா பார்த்திருக்கேன். நாங்கள் பாடுவோம்ல, பணம் இருப்பவரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருப்பவரிடம் பணம் இருப்பதில்லை. ஆகவே பணக்காரனை பார்த்துதான் இந்த உலகமே பயப்படுகிறது, செல்வமே சிறப்பை தருகிறது என்றார். நான் கேட்கிறேன், இந்த நிலைப்பாடு சரிதானா? நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயம் அழிந்து நாசமா போனதெல்லாம் பணக்காரனை பார்த்து பயந்ததால் தான். பஞ்சாயத்திலே பணக்காரனுக்கு ஒரு நீதி, பரம ஏழைக்கு ஒரு நீதி, வலியனுக்கு ஒரு நீதி, வறியனுக்கு ஒரு நீதி என்று பாரபட்சம் காட்டியதால் தான் இறைவனின் கோபத்திற்கு ஆளாகி அழிந்தனர். எனவே நாம் பணத்திற்கு கொடுக்கிற மரியாதை அழிவே தான் தருமே தவிர ஒருபோதும் உயர்வை தராது. அது மட்டுமல்ல நடுவர்களே, செல்வம் வந்துவிட்டால் சில பேருக்கு வணக்கமே குறைந்து விடுகிறது. இன்னும் சொல்ல போனால் வணக்க வழிபாட்டிற்கு மிக பெரும் இடங்களாக இருக்கிறது செல்வம். அதைதான் அல்லாஹ் சொன்னார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்விக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹி. ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்கள் செல்வமும் உங்கள் பிள்ளைகளும் இறை தியானத்திற்கு இடையூறாக இருக்க வேண்டாம். வரலாற்றை புரட்டி பார்த்தால் பல பேரின் வாழ்க்கையில் வணக்கம் துளைந்து போனதற்கும் அவர்கள் வழிகட்டு போனதற்கும் செல்வமே காரணமாக இருக்கிறது. இதற்கு ஒரு அருமையான உதாரணம் தாலபா ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ஆரம்பத்திலே பள்ளி வாசலிலே தௌமாய் கிடந்து வணக்கம் திகழ்த்தியவர். ஆனால் பாவம் வறுமை அவரை வாட்டியது. தனக்கு வளமான வாழ்க்கை கிடைப்பதற்காக வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் துஆ செய்ய கேட்டுக்கொண்டார். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இரக்கப்பட்டு இறைவனிடம் துஆ கேட்டார். வறுமை நீங்கியது, ஆடு மாடுகள் பெருகின, செல்வம் குவிந்தன. என்ன செய்திருக்க வேண்டும் அந்த தோழர்? வணக்கம் அதிகமா இருக்க வேண்டுமா இல்லையா? அதுதான் இல்லை. 24 மணி நேரம் பள்ளி வாசலிலே தவமாய் கிடந்த அல்லப்பா பிறகு 5 வக்துக்கு மட்டுமே வந்தார். சிறிது நாட்களுக்கு பிறகு இன்னும் செல்வம் அதிகமாகின. வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே வந்து போனார். இன்னும் செல்வம் அதிகமாகின. பள்ளியின் பக்கமே ஆளை காணோம். எந்த நேரமும் செல்வத்தை சேர்த்துக் கொண்டு பணக்காசுகளை எண்ணிக்கொண்டு அதே வேலையாக திரிந்தார். ஏழைகளுக்கான ஜக்காத்துகளை கூட கொடுக்க மறுத்தார். ஒரு மனிதனின் உள்ளத்தில் பொருளாசை வந்துவிட்டால் எவ்வளவு விபரீதம் ஏற்படுகிறது பார்த்தீர்களா? ஓர் ஆட்டு மந்தையில் 2 ஓநாய்கள் முதல் எவ்வளவு விபரீதம் ஏற்படுமோ அதை விட பெரிய விபரீதம் பொருளாசையால் ஏற்படுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு உயர்ந்த சகாபியே, பணம் என்ன பாடுபட்டு விட்டது பார்த்தீர்களா? இப்படிப்பட்ட பணம் தான் உயர்வை தருமா? உளறுகிறார்கள். பணத்தாசையால் பல பேர் விரலையே இழந்துகிறார்கள் நடுவர்களே. அப்படியா? அது எங்க? குஜராத்திலே சந்துரா என்ற ஊர். அந்த ஊரில் பல பேருக்கு விரலையே இல்லையா? ஏன், அவருக்கு ஏதாச்சும் வியாதியா? இல்லை நடுவர்களே, அங்கே இந்த ஜவுளி ஆலையில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது விரல் போயிட்டால் தொழிலாளர் பாதுகாப்பு திட்டம் மூலம் பணம் கிடைக்கும்